இது ஒரு சராசரி கதை. இல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பழைய வீட்டுக்குள்ள குடியிருக்கு. அந்த வீட்டோட பேர் தான் ரூம் 203. புதிய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ சரியில்லாம இருக்குது. முதல்ல எல்லாம் ஃபைனா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சீன் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இரவு நேரம் சுவர்களில் இருந்து சத்தம் கேக்குது. யாரோ நடக்கிறது மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ். ஜன்னல் அருகே கருப்பு நிழல் மாதிரி தெரியும். கிம் சொல்றா, அது நம்ம கற்பனை தான். ஆனா ஈசா மட்டும் கெட்டியா ஃபீல் பண்ணிக்கிறா. இங்க ஏதோ சரியில்லான்னு. அதோட பக்கத்துல ஒரு பழைய தேவாலயம் இருக்குது. அது கூட சும்மா இல்லாம, அந்த வீட்டோட பிணைப்பு இருக்க மாதிரி இருக்கு. கிம் சுத்தமா ஆழமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். வீட்டு உரிமையாளர், அந்த தேவாலயம் 2க்கும் பழைய லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சிடுது. சுவர்கள்ல இருக்கும் ஓவியங்க, டெக்கரேஷன் மாதிரி இல்ல. அதிலே ஒரு பழைய சாபம் பத்தி சொல்லியிருக்கு. 63 குறியீட்டுக்கு குடியிருக்கிறவங்க அந்த சாபத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஈசாவுக்கு ஹாண்டிங் கனவுகள், உடம்புல காயங்கள் வர ஆரம்பிச்சிடுது. ஒரு நாள் ஈசா ஜன்னல் அருகே நிக்கிறா. கண்ணாடி பார்த்தா, அவளோட பின்னாடி ஒரு கருப்பு ஆவி நிக்குது மாதிரி தெரியும். கிம் ரொம்ப பயந்துடுறா. ஆனா தோரிய காப்பாத்தணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா. தேவாலயத்துல நடந்த பழைய ஹிஸ்டரிய அவள் தெரிஞ்சுக்கிறா. 10, 15 வருடம்னா இல்லப்பா. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை அந்த தேவாலயத்துல பலியிட்டிருக்காங்க. அவளோட ஆன்மா தான் இன்னும் ரிலீஸ் ஆகாம அந்த வீட்டிலே சிக்கி கிடக்குது. கிம் முடிவு பண்ணிறா. அந்த ஆவிய சமாதானப்படுத்தினா தான் ஈசா காப்பாத்த முடியும்னு. தேவாலயத்துல சடங்கு நடத்துறா. சுற்றுல சத்தங்கள், கதவுகள் அடைதல், சுவர்கள்ல நிழல்கள் ஆடுற மாதிரி. அவளோட சடங்கு முடிஞ்சதும் எல்லாமே நார்மல் ஆகிடுற மாதிரி தெரியும். ஈசா கால்ம் ஆகிடுறா. கதை முடிஞ்சிடுச்சுன்னு தோணும். ஆனா கடைசி சீன்டல் ட்விஸ்ட். கிம் ரொம்ப சாந்தமா ரூம்ல இருக்கிறா. அந்த நேரத்துல ஜன்னல் அருகே நிழல் மறுபடியும் தோணுது. அப்படின்னா சாபம் போயிடுச்சா? இல்ல இன்னும் இருக்கா? அதுக்குத்தான் படம் ஃபுல் ஸ்டாப் வைக்குது.